மக்களே இங்க பாருங்க, நம்ம தோப்புல தேங்காய் விழுந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம கிட்ட 500 மரம் இருக்கு. ஸ்டோர் பண்ணி நம்ம மட்டை வாங்கி இதை உடைச்சு வெயில காய வைக்கிறோம். ஃபுட்ஸ் அண்ட் ஆயில்ஸ்ல நம்ம இந்த தேங்காயை வச்சுதான் தேங்காய் எண்ணெய் ஆட்டுறோம். மாதிரி எங்க காட்டுல இருக்க தென்னை மரத்துல இருந்து விழுற காய வச்சு நாங்க எவ்வளவு சுத்தமா தேங்காய் எண்ணெய் ஆட்டுறோம்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுக்கு கிடைச்ச பருப்பை ஒரு வாரம் வெயில காய வச்சிடலாம். இதுதான் நம்ம கிட்ட இருக்க மரச்செக்கு. இது நார்மலான செக்கு இல்ல, இது ரேரான வாகை மரத்துல செஞ்சது. இப்ப வாங்க எப்படி தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பருப்பை நம்ம செக்கில் போட்டாச்சு. இது நுணுங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பருப்பு நல்லா நுணுங்கிருச்சு, எண்ணெய் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம தென்னந்தோப்புல இருந்து சல்ஃபர் இல்லாத தேங்காய் பருப்பு போடுறதுனால நம்ம தேங்காய் எண்ணெயில அரோமா சூப்பரா இருக்கும். நம்மளோட எண்ணெயெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பரை வச்சு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.